நாம் தியானிக்கலாம். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையும் உள்ள இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த வேத வசனம் வாசிக்கிறோம். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டதான விதை பலன் கொடுக்கிறது என்பதைத்தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விதை எந்த இடத்துல விழுந்தாலும் அதற்கு தண்ணீர் மட்டும் இருந்தால் என்ன பண்ணிடுங்க, அது முளைச்சிடும். விதையினால எந்த தவறும் கிடையாது. விடப்படுகிறதான இடத்தை பொறுத்துதான் அது எங்கே அதனுடைய பலன் கொடுக்க முடியும் என்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாம வேற வெளியில நம்ம பார்க்கும்போது சில செவுரில் பார்க்கிறோம், சில செடிகள் முளைத்து இருக்கும் இல்லைங்களா? சில பாறைகள்ல செடிகள் முளைத்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சில மர இடைவெளியில கூட சில மரங்கள் என்ன செஞ்சிருங்க, இந்த பனை மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலை விதை விழுந்தது என்ன பண்ணுங்க, அதோட சேர்த்து வளர்ந்துருக்கும். எது வளருது எது விழுகுதுன்னே தெரியாது. பலன் கொடுக்குதா இல்லையாங்கிற சொல்ல முடியாத காரியம். ஆகவே விதை எந்த இடத்துல வேணாலும் விதைக்கலாம், முளைக்கலாம். ஆனால் பலன் கொடுக்குமா செய்ய முடியாதுங்க, பார்க்க முடியாத ஒரு காரியமா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே விதை நல்லதுதான், ஆனால் அது விளைவிக்கக்கூடிய பலனை பெற்றுக்கொள்கிற அனுபவம் எப்பொழுது இருக்கிறதோ அதுவே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமேன், ஆமேன். என்ன சொல்றது புரியுதுங்களா? நமக்கு பலன் கொடுக்கணும். ஒரு வயல்ல கொண்டு போய் ஒரு பயிரை கொண்டு போய் போடுறோன்னு சொன்னா அது முளைக்கணும். அது முளைச்சாதான் நமக்கு என்ன செய்யுங்க, நல்ல பலன் கொடுக்கிறதா இருக்குது. பாதி கருகி போனா இல்லைங்களா, பாறைகளிலே விழுந்திருக்கிறது, கருகி போய்விட்டது, முட்களிலே விழுந்தது, நெருக்கி போட்டது, அதுவும் பாழாய் போனது, வழிகளிலே விழுந்தது, பிசாசானவன் என்ன செய்தானுங்க, பறவைகள் பொறுக்கி கொண்டு போனது. ஆகவே விதைகள் பலனற்று போகிறது, பலன் கொடுக்காமல் போகிறது. ஆனால் நல்ல நிலத்திலே ஒரு விதையானது விதைக்கப்படுமானால் அது அதிக பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நாம் எப்படியாக நம்முடைய வாழ்க்கையில பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது பலன் பெறுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதைத்தான் இந்த வேளையில நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசிக்கலாம். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 92வது அதிகாரம் 13வது வசனம். சங்கீதம் 92 13வது வசனம். ஒருத்தர் வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற காரியங்கள் எழுத்தாகிலும் எழுத்தினுடைய உறுப்பாகிலும் மாறுவதில்லை, அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஆமென், ஆமென். இந்த வசனங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடியதா இருக்கிறது. அப்ப வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கும் என்ன செஞ்சிருப்பாங்களா, செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்தை நாம் விசுவாசிப்போமானால் நாம் எங்கே விழுந்த விதையாக இருக்க வேண்டும்? இன்னும் அங்கேயே நிக்கிறீங்க, கொஞ்சம் வாங்க, முன்னாடி வந்துருங்க. ஆலயத்திலே உங்கள் விதை விழுந்திருக்குமானால் பலன் கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் நாம் நிறைய இடங்களிலே விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சில சினிமா கொட்டாயில விதைக்கிறாங்க, சில சாராய கடையில கொண்டு போய் விதைக்கிறாங்க, சில விக்கிரக கோயில்ல கொண்டு போய் விதைக்கிறாங்க. இது எல்லாம் பலன் கொடுக்குமா என்றால் ஒரு நாளும் பலன் கொடுக்காது. ஏனென்று சொன்னால் இவை வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகளாய் இருக்கிறது. என்னைக்கு நாம ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை செழித்திருக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இதுல நாட்டப்படுறனா, ஒரு வசனம் சொல்கிறது. யோவான் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆலயத்தில் நாட்டப்படும் பொழுது அங்கே தேவனும் தேவனுடைய மனிதனும் அங்கே ஒன்றாக நிலைத்திருக்கும் பொழுதுதான் அதிக கனிகளை கொடுப்பான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா.
நான் பலன் கொடுக்க வேண்டுமானால், பலன் பெறுகிறவர்களாக நாம் செழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டுமானால் நம் வாழ்க்கை எப்படியா இருக்கணுங்க? ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களா இருக்கணும். ஆமே. ஆலயங்கிறது நமக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் வருது. ஆமே ஆமே. அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் அந்த இடத்துல நாட்டப்பட முடியல நம்மளால? நான் செழித்திருக்க முடியாதபடிக்கு பிசாசானவன் வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். வெள்ளிக்கிழமை பிரேயர், யாராவது வந்தீங்களா? யாரும் வரல. 2 பேர் உட்காந்து ஜோம் பண்ணும். ஆமே, வர முடியல. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்து அந்த நேரத்தில் ஜெபிக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஏன் வரலன்னு சொன்னா, நாம செழித்திர கூடாது என்பதற்காக பிசாசு அநேக வழிகளை வச்சிருக்கிறான். அது டிவியா இருக்கலாம், சொந்தக்காரனா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். யாராவது அந்த நேரத்தில் வந்து உட்காந்துக்குவாங்க. ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் செழித்திருக்க கூடாது, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, உங்கள் வழிகள் எல்லாம் சாபமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் வஞ்சகமாக நம்முடைய வாழ்க்கையில அவன் அதிகமான நேரங்களை அவன் எடுத்துக்கொண்டே இருக்கிறான். நீங்கள் ஆலயத்திலே நாட்டப்படுகிற அனுபவம் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் அதிக பலனை கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆமென். தேவ சமூகம் என்பது அதிகமான ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கும். ஒரு நாளும் அவர் குறைவான காரியங்களை ஒரு நாளும் கொடுத்ததாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. நிறைவான காரியத்தையே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவ சமூகம் நமக்கு எப்படிப்பட்ட நிலைகளை நமக்குள்ளாக உண்டாக்குறது? தேவ சமூகத்திலே நாம் எவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் அல்லது பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அநேக அற்புதமான காரியங்களை தேவ சமூகத்தில் இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால் வாசிக்கலாம். என்னாகமம் எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 4-5 வசனங்கள் வரை. என்னாகமம் 17. அவைகள் ஆசாரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்வருடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறே, அவர் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்று சொல்ல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டுமானால் அது தேவ பிரசன்னத்திற்குள்ளதான் வர வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. அங்க ஒரு செலக்ஷன் நடக்குது. எல்லாரும் கேட்கிறாங்க, நாங்களும் லேவியர் தான், நாங்களும் ஆசாரியர் தான் என்று சொல்லும் பொழுது கோத்திரத்திற்கு எல்லாரும் ஒரு கோலை எடுத்துட்டு வாங்க என்று சொல்லி ஒவ்வொரு கோலையும் தேவ சமூகத்திலே அங்கே வைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ராத்திரில கொண்டு போய் வைக்கிறாங்க. காலம்பரை எந்திரிச்சு பார்த்தா ஒரே ஒரு கோல் மட்டும் என்ன பாருங்க, துளிர்த்து இருக்கிறது, பூ பூக்குது, மாதுளம் பழங்களை கொடுத்தது, பழங்கள் எல்லாம் கொடுத்துச்சு. அப்படித்தானே? சரி, வாதுமை பழங்கள் எல்லாம் கொடுத்துச்சு. அப்ப பார்க்கிறோம், ஒரு கோல் மட்டும்தான் துளித்துச்சு, பாக்கி 11 கோல் துளிக்கல. அப்ப யார் தேவ சமூகத்துல நாட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு அங்கீகாரம் யார் கொடுத்ததுங்க? கர்த்தர் கொடுப்பார். நாம என்ன நினைக்கிறோம்? நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி நான் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் யார் அங்கீகாரம் கொடுக்கணுங்க? கர்த்தர் தான் அங்கீகாரம் கொடுக்கணும். நாம வேணா சொல்லலாம், ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அங்கீகாரம். அல்லேலூயா. அது சபைகளிலே நம்மளை உயர்த்துகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்க நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க ஒரு அரசியல்வாதிக்குள்ள போய் அங்க போய் நீங்கள் நாட்டப்பட்டீர்களானால், நானும் தலைவனாகணும்னு சொல்லி முயற்சி செய்தீர்களானால், அங்க இதை காட்டிலும் என்ன பண்ணுவாங்க? சீனியர் நிறைய பேர் இருப்பாங்க, வசதி வாய்ப்புள்ளவர்கள் அதிகமான பேர் இருப்பாங்க, இல்லைங்களா? பல சூழ்நிலைகள் அங்க இருக்கும். அங்க நம்மளால உயர்வை பெற முடியாது. ஆமென். உலக காரியங்களை நம்ம எங்கேயாவது பேர் எடுத்துடலாம்னு சொல்லி முயற்சி செய்தால் அநேக காரியங்கள், இன்னும் அதை காட்டிலும் ஜாம்பவான்கள் அங்கே இருக்கிறதை பார்க்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் நீங்கள் நாட்டப்பட்டவர்களானால், தேவன் உங்களை அங்கீகரிப்பாரானால் ஒருத்தரும் அதை தடை செய்ய முடியாது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 11 பேர் எதிர்த்து நின்னாங்க, ஆனால் ஒருவனுக்கு மாத்திரமே அங்கீகாரம் கிடைத்தது.
11 பேரையும் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் தேவ சமூகத்துல உங்களை நாட்ட பழகி கொள்ளுங்கள். உங்களுடைய தாளந்துகளை இங்கே விதைக்க ஆரம்பியுங்கள். ஆமென். இங்கே நீங்க விதைச்சீங்கன்னா பலன் கிடைக்கும். உங்க தாளந்த, உங்க பேச்சு திறமையெல்லாம் கொண்டு வெளியில காட்டிங்கன்னா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆமென். அப்ப சபையில் வந்து பேசிக்கிட்டே இருக்கலாமாங்க? இல்ல, சபைக்கான காரியத்தை பேசி கொண்டிருங்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களிடத்துல இருக்கிற அந்த தாளந்துகளை, உங்களிடத்துல இருக்கிற திறமைகளை நீங்கள் தேவனுக்கு என்று நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பார். அல்லேலூயா. அந்த அங்கீகாரத்தை ஒருவரும் தடை செய்ய முடியாது. ஆமென். ஆமென். அப்பதாங்க உயரவே முடியும். யாரும் உங்களை ஏத்து நிற்க முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் என்ற புத்தகம் 19வது அதிகாரம் 13 15 வசனங்கள் வரை. அப்போஸ்தலர் 19 13 15. அப்பொழுது தேசாந்தாரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடும் என்கிறார்கள். பிரதான ஆசாரிய ஸ்தேவா என்னும் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொன்னது. ஆமென். புரியுங்களா? அப்போ பவுல் அப்போஸ்தலன் ஒரு நாமத்தை சொல்லி அவன் ஆண்டவர் பிசாசுகளை துரத்துகிறதை பார்க்கிறார்கள். ஆமென். அதையே இன்னொருத்தர் சொல்லி அதை விரட்ட முயற்சி செய்யும் பொழுது அதை அவர்கள் நிர்வாணப்படுத்துகிறது. ஆமென். அப்போ பவுல் யார்? அந்த தேசாந்தாரியா சித்துக்கிற தீர்க்கதரிசியில் யார்? புரியுதா? புரியுது. ஆமென். நான் சொல்ற வசனத்தை ஞாபகப்படுத்துறேன். மார்க் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து. அம்மா எங்க போயிட்டீங்க? விசுவாசில நடக்கும் அடையாளங்களாவனே. அப்போ இங்க ஒரு அடையாளப்படுத்துகிறாங்க. யார் அடையாளப்படுத்துறாங்க? விசுவாசிகள் அடையாளப்படுத்துறாங்க. நீ விசுவாசியா இருந்தா என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறார். பவுல் அப்போஸ்தலன் பிசாசுகளை துரத்தினார். அப்ரூவல் இருக்கு. பவுலுக்கு அப்ரூவல் இருக்கு, விசுவாசிகளுக்கு அப்ரூவல் இருக்குது. நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சேதப்படுத்தாது. போதுமானது. இப்போ ஒரு அப்ரூவல் கொடுக்கிறாரு. என்னுடைய விசுவாசிகளா இருந்தால் நீங்கள் வியாதியஸ்தர் மேல் கை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள். நமக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்குங்களா? அம்மா எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்தீங்க? ஆமே ஆமே. நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம இன்னும் எந்த அளவிற்கு நாம் புரிந்து கொள்கிறோம்? கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் கையை வச்சா பிசாசு ஓடுதுங்க. அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. ஒரு சின்ன ஒரு கரெக்ஷனு. ஏன் எனக்கு விரோதமாக செய்வினைகள் அம்மா செஞ்சிட்டாங்களா, செய்ய போறாங்களா? செஞ்சிட்டாங்க. ஆனா பைபிள் சொல்லுது இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதமும் யாக்கோபுக்கு எதிரான குறி சொல்லுதலும் இல்லை. அப்ப எனக்கு விரோதமா என்ன செய்ய முடியாதுங்க? பண்ண முடியாதுங்க. ஆமேன். அம்மா புரியுதாம்மா? இது அப்ரூவல். ஆமேன். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? வசனங்கள் எனக்கு அங்கீகாரத்தை கொடுக்கிறது. யோவான் எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டால் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு
அவர் அப்ரூவல் கொடுக்கிறாருங்க. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய பிள்ளையா இருப்பீங்க. ஆமே, நீங்களா சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் இல்லை, அவர் சொல்லணும். ஆமே, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பெரும்பாலான காரியங்களை என்னுடைய சுய நீதியை நம்பி நான் செய்யறது சரி, நான் செய்யறது சரி, நான் செய்யறது சரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். தேவனுடைய பார்வையில இருக்கிற காரியங்கள் வேதம் சொல்லி கொண்டிருக்கிறது. அவர்களை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் மேல நம்பிக்கை வச்சு ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்களா? இன்னும் நமக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. இல்ல, இயேசுநாதர் மட்டும் போதுமா, இன்னும் சொச்ச மிச்சத்தெல்லாம் சேர்த்துக்கணுமான்னு. ஆமே, புரிகிறதா? இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணுமா? நீங்க எல்லாம் மௌனத்தில் இருக்கிற, புரியுதா புரியலனையான்னு எனக்கு புரியல. ஆமே, நான் நினைக்கிறேன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சா போதும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பத்தாதுங்க, எனக்கு 2 தேவதூதர்கள் வேணும் இல்லையா? 2 என்ன பண்ணுங்க, அப்போஸ்தலர்கள், அல்லது என்ன பண்ணணுங்க, அங்க இருக்கிற என்ன சொல்றது, ஸ்தேவான், தோமா இல்லைங்களா, இப்படி ஒரு கொஞ்சம் பேர் பரிசுத்தவான்கள் தேவையா இருக்கிறது. இப்படியெல்லாம் ஆட்கள் பத்தாயிரத்துக்கு மரியாளே, இவங்கெல்லாம் நமக்கு தேவையா இருக்கிறது. இவங்களால ஒன்றும் கிடையாது. இவங்கெல்லாம் சாட்சியா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. நமக்கு தேவையான ஒரே ஒரு நபர், அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களா எத்தனை பேர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம். அவரை மட்டும் ஏத்துக்கிட்டு இருக்கிறவங்க யாரோ அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். இப்படித்தான் வேதம் அப்ரூவல் கொடுக்குது. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மார்க் எழுதின புத்தகம் 16வது அதிகாரம் 16வது வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும். ஒரு சபைக்கு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஞானஸ்நானம் எடுப்பது அல்ல. நான் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுக்கிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இவரை தவிர வேற கடவுளே இல்லை, இதை தவிர நான் வேற யாரையும் வணங்க மாட்டேன், என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் இவரை அல்லாமல் வேறு தேவனை இல்லை என்று சொல்லி நான் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றால் நான் ரட்சிக்கப்படுகிறேன். அங்கீகாரம். அப்ப ரட்சிப்பு எங்க இருந்து வருது? தேவனை உண்மையா விசுவாசிக்கும் பொழுது வருகிறது. ஆமென். அப்போ அப்ரூவல்லாம் நமக்கு வரன்னு சொன்னா அது தேவ சமூகத்திலிருந்து வர வேண்டும் என்றால், நீங்கள் ஆலயத்தில் நாட்டப்படும் பொழுது ஆலயத்தில் வசனங்கள் உண்டாகியிருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு இருக்கிறார். ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். எபேசியர் எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் நினைக்கிறேன். பரிபூர்ணம் அடையவும் பூரண புருஷராகும்படிக்கு மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய, அப்ப கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்க பூரண புருஷராகும்படிக்கு பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி உண்டாக்குவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷர்களாகவும் சிலரை மேய்ப்பர்களாகவும் போதகராகவும் ஏற்படுத்தியிருக்கு. அப்ப இந்த சபையை குறித்து தெளிவா அந்த இடத்துல இருக்குதுங்க. நீங்க சபையில என்ன நடக்குதுன்னு கேட்டா, அவன் பூரண புருஷராகணுமா. அந்த வசனத்தை திரும்பி வாசிங்க. மேலும் நாம் அனைவரும், அப்போ தேவனை பற்றுகிற இயேசுவை பற்றிய விசுவாசத்திலும் நாங்கள் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாக ஒரு நிறைவான வளர்ச்சி, அது பூரணராகும்படிக்கு இருக்க வேண்டிய இடம் எது என்று சொன்னால் அது சரீரமாகிய சபை. அல்லேலூயா. எந்த சரீரமாகிய சபை? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அப்ப சபைங்கிறது எதுங்க? கிறிஸ்து. இதுக்குள்ள என்ன இருக்குதுங்க? வசனங்கள் இருக்கிறது. இதுக்குள்ள என்ன இருக்குங்க? ஆவியானவர் இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குங்க? ஆசீர்வாதங்கள் இருக்குது. அப்ப இதுக்குள்ள ஒருத்தன் ஊன்றப்பட்டால் தான்
இதற்குள்ளே ஒருத்தன் வந்தாதான் அவன் அங்கீகாரம் அவனுக்கு பெற்றுக்கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் தீர்க்கதரிசி, அதுக்கு தான் அப்போஸ்தலர், அதற்கு தான் மேய்ப்பர், அதற்கு தான் போதகர், அதற்கு தான் சுவிசேஷகர். 5 ஊழியக்காரர் வச்சிருக்கிறார். எதுக்கியா வச்சிருக்காருன்னு சொன்னா, என் ஜனங்கள் பூரணராக வேண்டும். அப்ப இந்த இடத்துல ஒரு நிறைவை கொண்டு வருவதற்காக, ஊன்றப்பட்டவர்கள் செழிப்பாக மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இப்படியாக சபைகளை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். ஆனா நாம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு போகலன்னா என்ன, அடுத்த வாரம் போய்க்கலாம் தானே, இந்த பிரேயருக்கு போகலாம்னா என்ன, அடுத்த முறை நம்ம போய்க்கலாமே. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தவிர்க்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வசனத்தை நீங்கள் இழந்து போய் கொண்டே இருக்கிறீர்கள். ஆமென். அதுதான் உங்களுக்கு ஏற்றவில்லை சொல்லப்பட்ட வார்த்தை. உங்களுடைய வாழ்க்கையில வேதனை இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். நீங்க ஆலயத்தில் வந்து இருக்கும் பொழுது அங்கே ஏற்ற வசனங்கள் அங்கே உங்களுக்கு விதைக்கப்படுகிறதா இருக்கிறது. அதனால் நீங்கள் செழித்திருக்க முயற்சி செய்யுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம், வாசிச்சிட்டீங்க. லூக்கா எழுதின புத்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனம். லூக்கா 18:14. அவன் அல்ல, இவனே நீதிமாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். 2 பேர் ஜெபிக்க வர்றாங்க. 2 பேர் ஜெபிக்க வந்திருக்கிறாங்க. ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன் பின்னாடி வெளியில போய் நின்றுட்டு இருக்கிறாரு. ஆனா நமக்கு என்ன தெரியும், 2 பேர் ஜெபிக்க வந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு மனிதனை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், ஒரு மனிதனை ஆண்டவர் புறக்கணிக்கிறார். இவன் என்ன செய்யாம இருக்கிறானா, எல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தான், சட்டப்படி எல்லாம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆண்டவருக்கென்று உபவாசம் இருந்தான், ஆண்டவருக்கென்று தசம பாகம் கொடுத்தான், ஆண்டவருக்கு எல்லாரை காட்டிலும் அவன் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இருக்கத்தான் செய்தது. ஆனால் இவனை காட்டிலும் அங்கீகாரம் வெளியில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு பெற்றுக்கொண்டான். காரணம், ஆண்டவர் எதை அங்கீகரிக்கிற விரும்புகிறாரோ அதை இந்த மகன் கொடுத்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. நாம என்ன கொடுக்கிறோம் இல்லை, ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை செய்வதே சரியான காரியமாக இருக்கும். ஆமென். 10 பேர் போனாங்க, எல்லாரையும் தான் ஆண்டவர் சுகப்படுத்தினார். அந்த ஒருவன் மாத்திரம் வந்து நன்றி செலுத்தும் பொழுது 9 பேர் எங்கே என்று கேட்கிறாரே ஆண்டவர். அவர் எதிர்பார்த்த ஒன்று, நன்றி சொல்லும்படியான ஆட்களை தேடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகம் நமக்கு கசப்பாக இருக்கிறது. ஆனால் நம்ம கையில் இருக்கிற மொபைல மணி போறது தெரியாம உட்காந்துருக்கிறாங்க. நண்பர்களோட பேசும்பொழுது மணி தெரியாம உட்காந்துருக்கிறாங்க. நம்முடைய வேலையில பார்க்கும் பொழுது நாங்கள் அதிகப்படியாக வேலை செய்வதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். ஆமே இல்லைங்களாங்க. மற்ற இடங்கள்ல போய் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நாம் அதற்காக தீவிரமாய் செயல்படுவதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் அந்த தேவ சமூகம் மட்டும் நமக்கு ரொம்ப ஒரு கசப்பான இடமா இருக்கிறது. ஆனால் தேவ சமூகம் மட்டுமே உங்களை அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆமென். அங்கதான் உங்களுக்கு அப்ரூவலே கிடைக்கும். இது என் புள்ளங்கிற அப்ரூவல் அங்க மட்டும்தான் கிடைக்கும், வெளியில எங்கேயுமே கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நல்ல ஒரு இணைப்பு இருக்கணுங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, நிறைய நம்ம சபையில பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாரையும் நேசிப்பாங்க, சாக்லேட் கொடுத்தா எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்பாங்க. ஆனால் எனக்குன்னு ஒரு பிள்ளை இருக்கும் பொழுது நான் அதிகமாக அந்த பிள்ளையை நேசிப்பேன். ஆமே, மற்றவர்களும் கொடுப்பேன், ஆனால் அதிகமாக நேசிக்கிறது யாருங்க? ஏங்க ஏங்க ஏன் அதிகமாக நேசிக்கிறோம்? எல்லாம் பிள்ளைங்க தானே. ஏங்க அதிகமாக நேசிக்கிறோம்? என்னங்க? நம்ம ரத்தம். அப்புறம் என்னப்பா, உங்க சொல் பேச்சு கேட்குறாங்களா? சரி, ரைட், உங்க சொல் பேச்சு கேட்குறாங்க. நம்ம ரத்தத்தையும் அவர் ரத்தமும் மாத்திட்டார்ல. ஆமா, சரி, ரைட்டு. அப்புறம் வேற என்ன சொல்லுங்க? ஏன் அப்படி நேசிக்கிறோம்? காரணம் வலி. ஆமே, எந்த பிள்ளை இடத்துல நான் வலியோடு பெற்றேனோ அந்த பிள்ளை இடத்துல பாசம் இருக்கும். ஆமே, நீங்கள் உங்கள் வலிகளை இங்கே செலுத்தினால் உங்களுடைய பிரியமும் இதில் அதிகமாக இருக்கும். ஆமே, நம்ம வலிக்காம இருக்கணும் தான் நம்ம பார்க்கணும். ஆமே, இன்னைக்கு என்னைக்கு சபைக்கு உங்களை வலிக்க நீங்கள் உங்களுடைய காரியங்களை செய்கிறீர்களோ,
இதன் மேல் பிரியம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன். நான் பட்டுக்கோட்டையில் இருக்கும் பொழுது காசு இல்லை, ஆலயம் கட்டும் பொழுது பச்சை கல்லை தான் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா சுட்டக்கல் அதிகமான விலை, அதனால் பச்சை கல்லை வாங்கி கட்டிடுவோன்னு சொல்லி கொத்தனாரை விட்டு கட்டணும். பகல் பூரா கட்டணும். என்னோட சபை மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வாயா வாயான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு கட்டணும். கட்டி முடிச்சுட்டு போயிட்டோம் எல்லாரும். ராத்திரியில் இடி இடிக்க ஆரம்பிச்சிச்சு. இடி இடித்தா மழை வரும். உடனே எங்களுக்குள்ள ஒரு பயம். என்னென்னா, எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. என்னடா நான் கட்டி வச்சுருக்கிறோமே, இதெல்லாம் பச்சை கல், மழை பெஞ்சிச்சுன்னா எல்லாம் மண்ணாயிடும், என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு சரி போயிட்டு எதையாவது இந்த தட்டியெல்லாம் நிறையா இருந்துச்சு எடுத்து மேலே வச்சுருவோன்னு சொல்லிட்டு நான் வேகமாக ஓடும்பொழுது பக்கத்தில் ஒரு டாக்டர் இருந்தார். அவரும் அங்கே கூட வந்து கட்டினார். அவரை ஒரு தட்டு தட்டிட்டு என்ன பண்ணால் உள்ளே வந்து பார்த்துட்டு தட்டியெல்லாம் எடுத்து டார்ச் லைட்டை வச்சு மேலே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரம் பார்த்தா ஒரு 10-15 டார்ச் லைட் வருது. யாரெல்லாம் பார்த்தாங்கன்னா, யாரெல்லாம் செங்கல் எடுத்து வச்சாங்களோ அத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க. ஆமேன். காரணம் என்னங்க? ஆமேன். இது உங்களுக்கு உரிமையான ஒரு இடம். சபை என்பது நாம் வலிக்க பெற்றுக்கொண்ட ஒரு இடங்க. அது அந்த காரியத்தை நான் உணரணும். யாரோ ஒரு தனிப்பட்டவருடைய இது சபை அல்ல. இது தேவனோட கூட நான் முழங்கால் படிட்ட இடம், நான் தேவனோடு கூட பேசின இடம், தேவனுக்காக நான் பிரசன்னத்தை கண்ட இடம் என்று வலி என்று சொல்லும் பொழுதே இந்த ஆலயத்தின் மேல் உங்களுடைய ஆசைகள் மிகுதியாக இருக்கும். ஆமேன், ஆமேன். அதுதாங்க உண்மையான காரியம். நம்ம நேசிக்காதது காரணம் இந்த இதுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எப்படி விசுவாசிக்கிறேன் எனக்கு தெரியல. ஆமேன். ஏன்னு சொன்னா அதனாலதான் நம்ம இதுல காரியங்களை செயல்படுகிறது மிகவும் நல்லதான காரியம். சரி, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. முதல் காரியங்கள் நம்ம பார்த்தோம். சபையின் மூலமாகத்தான் நமக்கு அங்கீகாரம் உண்டாகிறது. அந்த வசனங்கள் நம்மை அங்கீகரிப்பதற்கான ஒரு காரணமே இந்த வேத வசனம் என்னை எல்லா நிலைகளிலும் சரியாய் நடக்க உதவுகிறது. அந்த சரியான பாதை எனக்கு ஒரு அங்கீகாரத்தை தேவனுடைய சமூகத்தில் எனக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? சபையில தான் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கணும். இது ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். மாஸ்டர் மூலமா வர்றது. நாங்க மனுஷன் முகத்தை பார்க்கலாம், ஆனால் தேவனும் அவரு தான் ரைட்டா சொல்லணும். இது என் பிள்ளைகள், இது நான் நேசிக்கிறோம், இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவர் தான் சொல்லணும். நான் சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப அங்கீகாரம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவர் சொன்னால் ஒரு நாளும் நம் மாறாத ஒரு நிலைக்குள்ளாக போகிறோம். அப்ப முதல் அப்ரூவல் தேவ சபையிலிருந்து வருகிறது. இரண்டாவது, தேவ சபையில நமக்கு என்ன உண்டாகிறது என்று சொல்லி பார்த்தால், உபாகமம் எழுதின புத்தகம் 10வது அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் லேவிக்கு அவன் சகோதரரோட பங்கும் சுதந்திரமும் இல்லை, உன் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம். இப்ப பாருங்க, ஆரோன் இடத்துல இந்த லேவியினுடைய குமாரர்களுக்கு சொல்றாங்க, எப்ப அவங்களுக்குன்னு தனியா என்ன பண்ணல பங்கு கிடையாதுப்பா, ஆனா அவங்களுக்கு நீ தான் என்ன செய்யுங்க, கர்த்தரே அவங்களுக்கு பங்கு. ஆமே. அப்படின்னு என்னங்க அர்த்தம்? கர்த்தரே பங்குன்னு என்ன அர்த்தம்? கர்த்தரேன் பங்குன்னு என்னங்க அர்த்தம்? எல்லாமே எனக்கு வந்துருச்சுன்னு அர்த்தங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்குது, கர்த்தரே வந்துட்டா எனக்கு எல்லாமே எனக்கு கிடைச்சிருது. அப்போ கர்த்தரே நம்முடைய பங்காக இருக்கணும். அப்போ கர்த்தருடைய ஊழியக்காரனை குறித்து சொல்கிறாரு, அவரே என் பங்காக இருக்கிறார். நம்ம அவரை நம்பி செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இது இருக்கும், ஆனால் வாசிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. மல்கியா எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசைக்க மாட்டானோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று. அப்போ விதைக்க வேண்டிய ஒரு இடம் இந்த இடத்துல இருக்கிறது. ஆமே, இந்த இடத்துல விதைச்சாதான்
என்ன சொல்லுங்க, என்ன நடக்குதாங்க? எங்க இடம் கொள்ளாம போகட்டும்? வானத்தின் பலகணியை திறந்து. ஆமென். ஒரு நிறைவான காரியம் நாம் பெற வேண்டுமானால் விதைக்க வேண்டிய இடம் தேவனுடைய பிரகாரம். அல்லேலூயா. என் தசம பாகங்களை நான் ஆண்டவருடைய பண்டக சாலையிலே கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஐயா கொடுத்துட்டு மிச்சம் என்ன பண்ணுங்க? மிச்சத்தை தான் தேவன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு கொடுத்தது ஆசீர்வதிக்க வேண்டியதில்லை, அது அவருடையது. ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தர் சம்பளம் இருக்கு, 1000 ரூபாய் தசம பாகன்னு சொன்னா இந்த 1000 ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பல. ஏனென்ற சொன்னா அது அவர்கிட்ட தான் இருக்குது. எதை தான் ஆசீர்வதிக்க விரும்புறாரு? மிச்சம் இருக்கிற 9,000 தான் என்ன செய்யறாரு ஆண்டவர்? ஆசீர்வதிக்க. அதை தான் வானத்தின் பலகணியை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நிரப்ப மாட்டேனோ என்று சோதித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவருக்காக எதை இழந்தாலும் ஒரு நாளும் அவர் கடனாளியாக இருக்கிறது இல்லை. ஆமென். அதை திரும்ப கொடுக்க தான் இருப்பார் ஒழிய நம்ம வேணா கடன்காரனா இருக்கலாம், ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாருங்க? கடன்காரனாக ஒரு நாளும் இருந்ததில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விதைக்கப்பட வேண்டிய இடம் ஒன்று உண்டு, அது தேவ சமூகம். நாம் விதைக்கிற இன்னைக்கு அநேகர் எங்க பண்றாங்க? டாஸ்மாக்ல கொண்டு போய் விதைக்கிறாங்க, பலன் கொடுக்காது. சினிமா கொட்டாயில் விதைக்கிறாங்க, ஒன்றும் நடக்காது. வேற எங்க கேளிக்கை இடங்கள்ல கொண்டு போய் விதைக்கிறாங்க, பலன் கொடுக்காது. ஆனால் தேவ சமூகத்திலே நீங்கள் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காசுக்கும் ஆண்டவர் பன்மடங்கு ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல விதைக்கப்படுகிற ஒரு காரியம்தான் செழிப்பான காரியமாய் இருக்கிறது. அதனாலதான் வேதவசனம் சொல்கிறது, ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் கர்த்தருடைய பிரகாரங்களில ஒரு செழிப்பு உண்டாகுது என்று சொன்னா ஆண்டவருடைய சமூகத்திலே தான் நமக்கு அப்புறவலே வருது. ஆண்டவருடைய சமூகத்துல தான் நாம் விதைக்கப்படணும். அங்கே இங்கே விதைக்கப்பட நிறைய காரியத்திற்கு, காஸ்டியூமுக்கு நிறைய இன்னைக்கு விதைக்கிறாங்க இல்லைங்களா? நம்மளை ரொம்ப அழகுபடுத்துறதுக்காக இன்னைக்கு நிறைய. இன்னைக்கு என்னுடைய அருமையான ஒருத்தவங்க சாட்சி சொல்றாங்க, ஏங்க ஏழை விட்டு பிள்ளைங்க நெயில் பாலிஷ் 100 ரூபாய்க்கு வாங்கி கையில் வச்சுட்டு இருக்குதுங்க. ஏழை பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க? நெயில் பாலிஷ இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க? லிப்ஸ்டிக். அது எதுக்கு போடுறாங்கன்னா தெரியுமா? யாருக்கு? யாருக்கு? ஆமா, வெளிநாட்டுக்காரங்க பனியினால உடம்பு உதறு தெரிச்சிடக்கூடாது, அதுக்காக என்ன பண்றாங்க? கோட்டிக்கு அவங்க தான் போட்டு விட்டது. நம்ம எப்போதுமே நல்லா தான் இருக்கிறோம். ஆமே. ஆனா நம்மள என்ன பண்றாங்க? அவன் போட்டிருக்கான நம்ம போட்டு என்ன பண்றாங்க? எவ்வளவுதான் நாயை குடுப்பாட்டி நடு வீட்டில் உட்கார வச்சாலும் நம்ம கதை தெரிஞ்சு போயிடும். ஆமேன், புரியுதுங்களா? நம்ம போட்டிருக்கிறது உதடு இந்த கலர் இல்லை. ஆமே. ஆமா, டை போட்டு எவ்வளவுதான் மறைச்சான் பாருங்க, கீழே கொஞ்சோண்டு வெள்ளை இருந்திருக்கும். ஆளை ஏதோ ஏமாத்துறாரு. என்னங்க நான் மட்டும் தான் சொல்லுவேன், எல்லாரும் தெரியுதா தெரியலையா? ஆமா. அப்ப நம்ம என்ன பண்றாங்க? இப்படி நம்மளை நம்ம என்ன செய்யறாங்க? மாற்றிக்கொள்ள, ஏமாற்றிக்கொள்ள விரும்புகிறோம். அல்லேலூயா. எதுவுமே மாயான இதுல எல்லாம் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய இடம் ஒரே ஒன்று ஆண்டவர் சமூகம் தான். நீங்க 10 பைசா கொடுத்தாலும் அதற்கான பலனை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கார். ஒரு தம்பி கொடுத்துட்டு போறாரு, சொல்ல மறந்துட்டேன், 60 ரூபாயை கொடுத்து எனக்கு 30 ரூபா எனக்கு வார வாரம் கிடைக்கும் அண்ணே. என்ன அண்ணன் கூப்பிடுவார் அவர். அண்ணே இந்த காசை எனக்கு கட்டடத்துக்காக வச்சுங்கண்ணே, நான் வாரம் வாரம் 30 ரூபா கொடுத்துறேன்னாரு. ஆமே. யார் தெரியுமாங்க? என் தம்பி ஒருத்தன், டெர்வின்னு. ஆமே. அவன் தான் சொல்ல, அண்ணன் இதை கொச்சிக்கிங்க அண்ணன். சந்தோஷமான ஒரு காரியம். விதைக்கிறாங்க, ஒரு சின்ன பையன் விதைக்கிறான், ஒரு அருமையான மகள் விதைக்குது. இப்ப இதற்கான பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாருங்க? ஒரு நாளும் ஒரு கடன்காரனா இருக்க மாட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம், லூக்கா எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், ஆமைக்கு கொலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு. ஆமா, இது நம்ம கையில தான் இருக்குது. நீங்க எதை அளக்குறீங்களோ, நீங்க நல்லா அளந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாருங்க? ஒரு படி கூட போய்
அமுக்கி குலுக்கி, ஆமா, சரிந்து விழுகிற மாதிரி நமக்கு என்ன பண்ணுவாருங்க, அளந்து போடுவார். நீங்கள் தொட்டுக்க தொடச்சிக்கன்னு அளந்து அளந்து போட்டால் என்ன ஆகுங்க, அன்னனியா சப்புற மேல் போட்டால் அது வேற மாதிரி ஆயிடும். ஆமே, இதெல்லாம் கொடுக்கிற காரியங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் விதைக்கிற காரியம். கொடுக்கிற காரியங்களை காட்டிலும் விதைக்கிற காரியங்கள், இது விதைகள். இந்த விதைகள் தான் நிறைய பலன் நமக்கு என்ன செய்யறது, கொடுக்கிறதா இருக்கிறது. வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 22வது அதிகாரம் 35வது வசனம். பணப்பையையும் இப்ப நம்ம சொல்றோம், நீ அமுக்கி குலுக்கி கொடுங்க, தசம பாகத்தை கொடுங்க, இதெல்லாம் கொடுத்தா எனக்கு குறைஞ்சு போயிடாதையா அப்படின்னா, இதற்கு நமக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருங்க, ஒரு வேத வசனத்தை வச்சிருக்கிறாரு. சீசரில் கூப்பிடுறாரு, பாதரட்சியை போடாத, ரைட் ஆண்டவரை. வேற வஸ்திரம் வச்சுக்காத, வெள்ள ஆண்டவரை. பணப்பைய கையில் வச்சுக்காத, ரைட் ஆண்டவரை. எல்லாத்தையும் விட்டான். அப்படியே போ, அவர் அனுப்பிச்சிட்டாரு. அப்படியே போய் சுவிசேஷத்தை சொல்ல போன்ட்டாரு. போயிட்டு திரும்பி வர்றாங்க. இப்போ அவர் கேட்குறாரு, என்ன சொல்றாருங்க, ஏதாவது உங்களுக்கு குறைவு இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. என்ன செய்யறாருங்க, ஒண்ணுமே குறைவா இருக்குல்ல. அப்ப ஆண்டவர் சொன்னதை நாம் செய்யும் பொழுது நமக்கு குறைவில்லாமல் ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப வேத வசனம் எதை சொல்லுகிறதோ அதை நாம் சரியாய் செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் குறைவு இருக்காது. அப்ப வேத வசனம் விதைக்கக்கூடிய காரியங்கள் தேவ சமூகத்திலே தான். மார்க் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடையவராய் இருக்கிறபடினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடியாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஊழியத்துக்குன்னு ஒரு கலசம், ஒரு சொம்பு தண்ணி குடித்தினாலும் அது என்ன பண்ணுவாங்க, இவங்க 2 பேருக்கு தான் புரிஞ்சுச்சா, மற்றவங்களும் புரியல. இல்ல 10 அப்ப 3 பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும்ல. நீங்க ஆண்டவருடைய ஊழியத்திற்கு என்று தண்ணி கொடுத்தா போகுங்கய்யா, அதுக்கான பலன் உனக்கு கிடைக்கும். திரும்ப தண்ணி கொடுக்க மாட்டாரு, வேற ஏதாவது உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அதற்கான பலனை நீங்கள் பெறுவீர்கள். அப்போ ஆலயத்திலே நீங்கள் விதைக்கப்பட வேண்டும் என்கிறதை வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. முதலாவது காரியம், ஆலயத்திலே தான் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது. அங்க நீங்க தான் பரிசுத்தவான்கள், நீர் தான் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அங்கீகாரம் தேவ சபையில தான் கிடைக்குது. ஆண்டவருடைய ஆலயத்தில் விதைக்கப்படுகிற பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் அபரிமிதமான ஆசீர்வாதங்களும் ஒரு செழிப்பும் உண்டாயிருக்கிறது. 3வது காரியம், ஏசாயா எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 3லிருந்து 5 வசனங்கள் வரை. அதமானேன். தேவ சபையில வரும்போது நமக்கு என்னங்க உண்டாயிருக்கணுங்க, தரிசனங்கள் உண்டாகணும். நம்ம ஆலயத்துக்கு வரும் பொழுதே, ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு வரணும். ஆண்டவரே, இன்னைக்கு ஆலயத்துக்கு போறேன், ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை தாங்க, எனக்கு தேவையான வார்த்தையை தாங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க. நீங்க ஜெபித்து விட்டு வருவீர்களானால் இந்த இடத்துல உங்களுக்கு தரிசனங்கள் காண முடியும். ஆமே ஆமே. அவசர அவசரமாலாம் வந்து என்ன ஆகாதுங்க, என்ன ஆக முடியாது. ஆமா, அவசர அவசரமா வந்துட்டு அவசர அவசரமா ஓடுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நல்லா ஜெபித்துட்டு அமர அந்த இடத்துல உட்காந்து 3 நாள் 4 நாள் காத்துக்கிட்டு இருக்காங்க. விக்கிரக ஆராதனை காத்துக்கிட்டு போறாங்க. காசை கொடுத்து அவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் இலவசமாய் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். நீ வா, நான் தரிசனத்தை தரேன்னு சொல்லி. ஆமென். தேவ சமூகத்தில் வரும் பொழுது தேவ ஆலயத்தில் உங்களுக்கு தரிசனங்கள் உண்டாகிறதா இருக்கிறது. அந்த உணர்வு நம்முடைய பாவம் இருக்குதா இல்லையாங்கிற ஒரு உணர்வுடைய வைக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ தரிசனங்கள் தேவ ஆலயத்திலே கிடைக்கிறது, ஒரு உணர்வுடைய வைக்கிறதா இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வேத வசனம் சொல்வது,
ஆண்டவருக்கு பலி எங்க செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குன்னு வேதம் சொல்லி கொண்டு இருக்கிறது. எல்லா இடத்துலையும் ஆண்டவருக்கு என்ன செய்யக்கூடாதுங்க? பலி செலுத்த முடியாது. பலி செலுத்துவதற்கு ஒரு இடம் உண்டு, அதுதான் தேவாலயம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 1 to 4 வசனங்கள். பேச துவங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அவங்க எல்லாம் ஏங்க தேவாலயத்துக்கு போல நம்ம கேட்க முடியாது. காரணம் என்னன்னா, இவர்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிறார்கள். தேவன் கொடுத்த புதிய காரியம். ஆண்டவரே சொல்றாரு, நீங்க எருசலேம் விட்டு போகாம நீங்க இங்கேயே காத்திருங்கன்னு சொன்னார். ஆமே, அதனால அந்த இடத்துல காத்திருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல 120 பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சாங்க? வந்து இறங்கினார். அப்போ ஆண்டவருக்கென்று இருக்கிற ஒரு இடத்திலே நீங்கள் நிற்கும் பொழுது உங்களுடைய தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. ஏனென்று சொன்னால் ஆண்டவரே சொன்னாரு, பிதாவினுடைய வாக்குத்தத்தம் வரப்போகிறது, அந்த தேற்றரவாளன் வரப்போகிறார், நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சாட்சியாக நிற்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரப்போகிறானை காத்திருப்பான்னு சொல்லும் பொழுது அவர்கள் காத்திருந்தார்கள். அவர்கள் காத்திருக்கிற இடம் தேவ சமூகமாய் இருக்கிறபடினால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் தரிசனங்கள் உண்டாகிறது, உணர்வடைகிறோம். தேவ சமூகத்தில் வாக்குத்தத்தங்கள் நமக்குள்ளாக நிறைவேறுகிறது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 10 to 13 வசனங்கள் வரை. சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியா எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். இவரும் வயசானாரு. இப்போ இங்கே என்ன பண்றாங்க? உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போறாங்க. எங்க அற்புதம் நடக்குதுங்க? தேவ சமூகத்தில் ஒரு அற்புதத்தை யார் பெற்றுக்கிறாங்க? யாருங்க? யாருங்க? யாரு பெற்றுக்கொள்கிறா? வசனத்தை வாசிங்களேன். தூதன் அவனை நோக்கி, அப்பா சகரியா, ஞாபகப்படுத்திக்கிங்க. ஏன்னு சொன்னா யார் யாரெல்லாம் அந்த சாட்சியெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்குன்னா, ஓ அவருக்கு நடந்ததுல இது நமக்கு நடக்கணும். ஆமே, சகரியாவுக்கு ஒரு அற்புதம் நடந்து எனக்கு நடக்கணும். அப்ப நான் தேவாலயத்தில் வரும்போது நான் தரிசனத்தை பார்க்கணும். ஆமே, ஒரு சில தரிசனத்தை பார்த்துருக்குறாங்க, சொல்லலை இல்லைங்களா? ஆமாம், சாட்சியாக கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட வந்து ரகசியமாக சொல்லிட்டு போகிறாங்க, நாங்கள் இதெல்லாம் பார்த்தங்க. ஆமே, தேவ சமூகத்தில் தரிசனங்கள் நம்மளால காண முடியும். காரணம், அது ஆண்டவருடைய ஸ்தானம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆலயத்தில் நாட்டப்படுவீர்கள் என்று சொன்னால் அங்கே உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது. தேவ சமூகத்தினுடைய அங்கீகாரம் தான் பரலோகத்திலே நமக்கு பாத்திரவான்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. அங்கீகாரம் உலகத்துக்கான அங்கீகாரம் இல்லை, பரலோகத்துக்கான ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் தேவ சபையிலே நாட்டப்படணும். தேவ சபையிலே விதைக்கப்படுகிறதான அந்த விதைகள் தான் நமக்கு பல காரியங்களாக சரிந்து விழும்படியான காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். தேவ சபையிலே தான் நமக்கு ஆண்டவர் தரிசனங்களை தந்து ஆசீர்வதித்த அற்புதங்களை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமே, இந்த தேவ சமூகங்கிறது, ஒரு சபைங்கிறது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். அந்த சரீரம் வெறுமனே வரல. ஒரு சபை உருவாக்குவதற்கு அதுக்கு அநேக இரத்த காரியங்கள் சிந்தப்பட்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசுநாதர் மட்டும் இரத்த சிந்தலைங்க. இன்னைக்கு அவர் நமக்கு இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை மன்னித்தார். அநேக பரிசுத்தவான்களுடைய இரத்தம் தான் இன்னைக்கு ஒரு சபைகளாக இன்னைக்கு உருவாக்கி இந்திய தேசம் எல்லாம் வந்திருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சபையை நாம் அலட்சியமாக எண்ணுகிறோம். இது ஒரு இடமாக, இது ஒரு சாதாரண ஒரு கட்டடமாக என்னைக்கு நினைக்கிறோமோ நமக்கு ஒரு நாள் ஆசீர்வாதம் வராதுங்க. ஆனால் இது தேவ பிரசன்னம் இருக்கிற இடம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ
அவருடைய மத்தியிலே இருப்பேன் என்று சொன்ன தேவன். நம்ம எல்லாம் இவ்வளவு பேர் கூடியிருக்கும் பொழுது மத்தியில் ஆண்டவர் இருப்பாரா இல்லையாங்க? இருப்பாரு. நான் உணரல. ஏன்னு கேட்டா, நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? நாட்டப்பட்டவனாக இல்லை. அதான் விதைக்கப்பட்டவனாக இல்லை. நான் விதைச்சாதான் முளைக்கும். நல்ல நிலத்துல விதைச்சாதானே முளைக்கும். நான் வேற எங்கேயோ விதைச்சு வச்சிருக்கிறேன். வேற எங்கேயோ சிந்தனை இருக்கிறது. உலக பிரகாரமான காரியம் இருக்குது. இந்த நேரத்தில் இது செஞ்சிருக்கலாமே, இந்த நேரத்தில் இது செஞ்சிருக்கலாமே, இவங்க வந்தா பார்த்திருக்கலாமே, இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலத்தில் நீங்கள் விதைக்கப்படுவீர்களானால் இது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சரீரங்க இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து நமக்காக தன்னுடைய எல்லா காரியத்தையும் இழந்து நம்மகிட்ட வந்திருக்கிறார். காரணம் என்னன்னா, என் பிள்ளைகளை நான் அங்கீகரிக்க வேண்டும். என்னை பிரசாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். நம்ம இந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து அவரை பிரசாபப்படுத்துகிறோம், அவருடைய நாமத்தை உயர்த்துறோம். எல்லாம் துதி சொல்லுங்கன்னு சொல்லி நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் சத்தம் மேலே மட்டும் என்ன செய்யலைங்க, வர மாட்டேங்குது இல்லைங்களா? அப்போ ஆனால் வேதம் சொல்கிறது, என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன்னா, மௌனமாக இருக்கிறவங்களையும் ஆசீர்வதிப்பாரா? அங்கே வேற எங்கேயோ விதைக்கப்பட்டிருக்கான்னு ஆண்டவருக்கு தெரியும். சத்தமாக வரது பார்த்து தான் உயிரோடு இருக்கிற காரியம் இல்லைங்களா? துப்பாக்கி எடுத்து வேட்டைக்கு போகிறோம், துப்பாக்கி எடுத்து கொக்கு சுட்டான்னு சொன்னால் செத்ததை போய் பொறுக்க மாட்டான். எதை போய் பொறுக்குவாங்க? கொக்கு சுட்ட அனுபவம் இல்லையா? எதெல்லாம் தத்திட்டு போகுது அதான் தள்ள தூக்குவான். ஏன்? தப்பிச்சு போயிடக்கூடாது. எப்பா என்னங்க ரொம்ப எல்கேஜி மாதிரி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ரொம்ப சொல்ல மாட்டீங்களா? சரி ரைட். அப்போ என்ன பண்ணுவாங்க? தத்தி தத்தி போகுதா இதை தான் என்ன செய்வாங்க? ஆமாம், அதுதான் நம்ம என்ன பண்ணுவாங்க, முதல்ல பிடிப்பாங்க. செத்ததெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, பிடிக்க மாட்டாங்க. இது மாதிரி தான் நம்முடைய கணக்கும் இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் 2 சாமுவேலுக்கு எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 11 - 12 வசனங்கள் வரை. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையிலே கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியுடன் கொண்டு வந்தான். பார்த்தான், ஏதோம் ஓபேத் வீட்டில் ஆசீர்வாதம் பொங்குதியா. என்ன பொட்டி அங்கே இருந்தாலும் ஆசீர்வாதம் தான். இவர் என்ன பண்ணிட்டாருங்க, எப்படியாவது நம்ம ஊருக்கு கொண்டு வந்துடணும். ஏன் ஆசீர்வாதத்தை? ஆமாம். அப்போ ஆலயத்தை, தேவனுடைய பெட்டி எங்கே இருக்குது அதானங்க ஆலயம். ஆமே. அப்போ அந்த இடத்துல இருக்குது ஆசீர்வாதம். அதை எப்படியாவது சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது விரும்புகிறான். அப்போ தேவ ஆலயத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள விரும்புங்கள். அது எங்கெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதோ அதுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களோ, தேவனுடைய பெட்டி இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களோ, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீதம் 92:13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். நாம் விதைக்கப்பட வேண்டும். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இன்னுமாய் ஆண்டவரிடத்தில் பலன் பெருகும்படியாக விதைக்கப்பட வேண்டும். தேவனிடத்திலிருந்து அங்கீகாரம் பெற வேண்டும். தேவ சமூகத்தில் தரிசனங்களோடு நாம் வாழ வேண்டியதாங்க ஒரு பரிசுத்தவான்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார். ஒரு தரிசனமும் இல்லை, வெந்த சோத்தை வெந்து தின்னுட்டு. ஆமாம், இது நம்ம ஆளுங்க. நான் கிடையாதுங்க. அது நான் எதையா சாதிச்சுட்டு போகணும். தடம் பார்த்து நடக்கிறவன் மனிதன் அல்ல, தடம் பதித்து நடக்கிறவன். தடத்தை நான் தான் போடணும், என் வாழ்க்கையில் நான் தான் போடணும். இதான் இவரால் வந்தது, இது இவரால் செய்யப்பட்டது, நான் இவரால் ரட்சிக்கப்பட்டேன். இவர் இல்லைன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன். இவர் இல்லைன்னா நான் பாவத்தில் தான் இருப்பேன். இவர் இல்லைன்னா நான் பரிசுத்தமாக மாறி இருக்க முடியாது. இவர் இல்லைன்னா நான் அந்தகாரத்தில் இருந்திருப்பேன். இன்னைக்கு இவர் சொன்னதுனால நான் அந்தகாரத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் இது சொல்ல வைக்க முடியல? தட்டம் பதிக்க முடியவில்லை. காரணம், நாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் நாட்டப்படாதபடிக்கு நான் வேற எங்கேயோ நாட்டப்பட்டு இருக்கிறேன். பாறைகளிலும் முள்களிலும் வழியருகையும் நான் என்னுடைய விதைகள் விழுந்தபடினாலே, வார்த்தைகள் விழுந்தபடினாலே அது சரியா பலன் கொடுக்கல. இந்த வசனம் உங்கள் காதுகளில் விழுந்து இருதயத்தில் விதைக்கப்படுமானால் பலன் கொடுக்கிறதா இருக்கும். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டா என்ன ஆகுங்க? ஆமே, ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.